சார், இப்போ முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்று தமிழ்நாடு எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் நடந்த கொலைகள் 25, 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் பலாத்காரம். அதே ஆட்சி திமுக ஆட்சியே தொடருதா அப்படின்ற எண்ணம் மேலோங்கி இருக்கு. அமைச்சர் கீர்த்தனா தொழில்துறை அமைச்சராக அவங்க அந்த சிறுமி கொலை வழக்கை பற்றி பொலிட்டிக்கலாக கேள்வி கேட்காதீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கேள்வி கேளுங்க அந்த அம்மா சொல்கிறாங்க. சிறுமி கொலை வழக்கு உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆகிப்போச்சா? இப்போ பிரதமர் மோடியும் இது முடிக்க பத்திரிகையாளரை சந்திக்காம தானே சார் இருக்காரு? அது மாதிரி தானே சார் இப்போ விஜயும் வர்றாரு. இப்போ சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய், அடுத்தது பிரைம் மினிஸ்டர் ஜோசப் விஜய். ஏன்னா பிரான்ச்சஸ் அங்கங்கே ஓப்பன் பண்ணிட்டு வர்றாரு. பெரும்பான்மை ஆதரவு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு புறவாசல் வழியாக நம்ம லீமா ரோஸை வச்சு, உன்கிட்ட இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவை வச்சு அதிமுகவை ரெண்டாக உடைக்க போகிறேன். கடைசி வாரம் கூட மு.க. ஸ்டாலின் பேசும்போது நடந்துக்கிட்டு இருக்க திமுக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குன்னு, நாம் எப்படி ரவுடித்தனம் பண்ணோம், நம்ம ஆட்சியில் எவ்வளோ பாலியல் பலாத்காரம் நம்ம ஆட்சியில் எவ்வளோ கொலை குற்றங்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. இது மீண்டும் அப்படியே தொடர் கதையாக வருது. சார், எஸ்பி வேலுமணியே இல்லைன்னு சொல்கிறாரு சார். நான் மந்திரி பதவியெல்லாம் எங்கேயுமே சொல்லலைன்னு சொல்கிறாரு சார். இப்போ ஏன் நீ பொதுக்குழு கூட்டணும்னு சொல்கிற? நீ என்ன போய் கேட்டியா? பொதுச் செயலாளர் கேட்டியா? இன்றைக்கி நான் எங்கள் பொதுச் செயலாளர் அவர் தான் சொல்லிக்கிறேன், நீ அன்னைக்கு கேட்டியா? சார், இப்போ திருப்பி ஒருவேளை அவங்க அதிமுகவில் சேர வந்தால் தொண்டர்களாகிய நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்படி ஓபிஎஸ்ஸையும் வைத்தியலிங்கத்தையும் மனோஜ் பாண்டியனும் களை எடுத்தமோ அதே போல் இவங்களுக்கு களை எடுத்துட்டு மீதி பேரை சேர்த்துக்கிட்டா கூட தொண்டராகிய நாங்கள் ஏற்றுக்குவோம். இந்த கவர்மெண்ட்டு நம்ம கவர்மெண்ட்டு வர வேண்டியதை சீர்குலைச்சதே இந்த சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்று தமிழ்நாடு எப்படி இருக்குது? உண்மையிலே அவர் மாற்றம் தரேன்னு சொல்லி வந்தார். உண்மையிலே அது மாற்றம் சரியான மாற்றமாக இருக்கா சார்? அதாவது 5ஆம் தேதி பதவி ஏற்றாரு, 10ஆம் விரிவாக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த 15-20 நாட்களாக பார்க்கும் பொழுது அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதில் இருந்து தமிழ்நாட்டில் நடந்த கொலைகள் 25, 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் பலாத்காரம், கோயம்புத்தூரை தவிர்த்து. அப்போது இதுக்கு மாற்றத்துக்கு அறிகுறியா, மக்கள் ஏமாற்றத்துக்கு அறிகுறியா இது? அதே ஆட்சி திமுக ஆட்சியே தொடருதா அப்படின்ற எண்ணம் மேலோங்கி இருக்குது. அதுதான் உண்மை. முதல்வர் விஜய் இதையெல்லாம் நான் சீர்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஸ்டாலின் சொன்னாரோ நான் இரும்புக்காரம் கொண்டு அடக்குவேன்னு சொன்னாரோ, இவர் என்னுடைய ஆட்சியில் எல்லாத்தையும் நான் சீர்படுத்துவேன்னு சொன்னார் ஜோசப் விஜய். ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர் கீர்த்தனா தொழில்துறை அமைச்சராக அவங்க அந்த அம்மா விருதுநகரில் கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள், கோயம்புத்தூர் கொலையை பற்றி, அந்த சிறுமி கொலை வழக்கை பற்றி. பொலிட்டிக்கலாக கேள்வி கேட்காதீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கேள்வி கேளுங்க அந்த அம்மா சொல்கிறாங்க. சிறுமி கொலை வழக்கு உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆகிப்போச்சா? இது எப்படி? இது நீயும் ஒரு பெண் தானே, பெண் அமைச்சர் நீ. அந்த குழந்தைப்பட்ட அவஸ்தை, இந்த மாதிரி கேவலத்தனமான ஒரு கொலை, பாலியல் பலாத்காரம் பண்ணி, இதுக்காக நீ ஒழுங்கான பதில் சொல்லாமல் இப்படி மடைமாற்றம் பண்ணுற மாதிரி நீ பதில் அளிச்சிருக்க. உன்னுடைய எம்எல்ஏகளை உங்களுக்கு வழிநடத்த தெரியல. அவங்க எப்படி கேள்விக்கு பதில்? ஏன்னா முதலமைச்சர் ஜோசப் விஜயே பத்திரிகையாளரை இன்னும் சந்திக்கலை, பேட்டி கொடுக்கலை. சார், இப்போ பிரதமர் மோடியும் இது முடிக்க பத்திரிகையாளரை சந்திக்காம தானே சார் இருக்காரு? அது மாதிரி தானே சார் இப்போ விஜயும் வர்றாரு. அதோட அறிகுறி தான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்கறதுக்காக சொல்கிறேன். கேரளாவில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாரு, கர்நாடகாவில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாரு. சிஎம்மாக இருந்தவர் பிஎம் ஆகிறதுக்கு, ஏன்னா அடுத்து நாடாளுமன்ற தேர்தலாக இருக்க, அதுக்காக முயற்சிக்கிறாருன்னு எனக்கு தெரியலைங்க. அது அப்போ பிரதமர் ஜோசப் விஜய்னு எடுத்துக்கலாமா? ஆமாங்க. இப்போ சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய், அடுத்தது பிரைம் மினிஸ்டர் ஜோசப் விஜய். ஏன்னா பிரான்ச்சஸ் அங்கங்கே ஓப்பன் பண்ணிட்டு வர்றார். ஏன்னா அப்படி அவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கா என்ன, அது தெரிய வரல. என்ன இது
ஸ்டாலின் ஆட்சி கொடுத்தா மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுற அரசாக இல்லாமல் செயல்படுற அரசாக இருந்தால் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்குங்க, நம்ம ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ ரமேஷ் அவர் ஒரு பிராமின். ஏன் பிராமின் வந்து அறநிலையத்துறைக்கு வரக்கூடாதா? அதாவது ஜோசப் விஜய் போய் வீரமணிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கார். அறநிலையத்துறை அமைச்சராக ரமேஷ். அந்த அமைச்சரவைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்வர்ணான்றவங்களை நியமிக்கிறாங்க. அவங்களும் பிராமின். இதை வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறார் வீரமணி. எப்படி அமைச்சரும் பிராமின், இவங்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஆணையரும் பிராமின், இது எப்படி? அவர் குரலை கொடுத்தவொடனே ஏன் இருக்கக்கூடாதா? ரவுடி பையன் சேகர் பாபு இருக்கும்போது இவங்க இருக்கக்கூடாது. சமூக நீதி தானே, ஜாதி பாகுபாடின்றி தானே இருக்கிறது சமூக நீதி. அப்போது 2 பேரும் இருக்கக்கூடாதா? அவர் சொன்ன உடனே ஜோசப் விஜய் என்ன பண்ணிட்டாரு, அந்த அம்மாவை விலைக்கு வேறு துறைக்கு அனுப்பிட்டார். இது என்ன? இது உனக்கு வந்து 108 106 எம்எல்ஏக்கள் தான் இப்போது. ஜோசப் விஜயை வந்து நாம் வெற்றி பெறுவோமா பெறமாட்டோமான்னு சொல்லிட்டு 2 தொகுதியில் போட்டியிட்டார். அது 2த்தையுமே வெற்றி பெற்றுறார். அதை மறுக்க முடியாத உண்மை. அதில் ஒன்று ரிசைன் பண்ணி ஆகணும். இன்னொன்று வந்து பெரிய கருப்பனை 1 ஓட்டு, அதுவும் மைனஸ் ஆகுது. சபாநாயகரை போட்டது அதுவும் ஒன்று மைனஸ் ஆகும். இப்படி இருக்கும்போது உனக்கு பெரும்பான்மை ஆதரவு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு புறவாசல் வழியாக நம்ம லீமா ரோஸை வச்சு, உன்கிட்ட இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவை வச்சு அதிமுகவை 2ஆக உடைக்க போகிறேன். 2ஆக உடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுற, திருமாவளவன் ஆதரவு கிடைக்குமா, எங்கெங்கே அப்படி இப்படி அலைப்பாயிறாங்க பாருங்கள். அவங்களோட 2 எம்எல்ஏ ஆதரவு கிடைக்குமான்னு சொல்லிட்டு திருமாவளவன் ஆஃபீஸுக்கு போய் அவரை போய் சந்திக்கிறேன். கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்டுங்களை அவங்க அலுவலகத்துக்கு போய் அவங்கள போய் சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த தலைவரை போய் அவங்க ஆஃபீஸில் போய் சந்திக்கிறேன். நீ வந்து எங்களுடைய ஆதரவு வேணும்னா எங்கள் பொதுச் செயலாளரை நீ சந்திச்சிருக்கணும், எங்கள் எடப்பாடி பழனிசாமியை. ஆனால் உதாசீனப்படுத்திட்ட நீ. எவ்வளவு பெரிய தவறுன்றதை நீ யோசிக்கணும் ஜோசப் விஜய். அவர் 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர். இந்த 10 வருஷத்தை அதிமுக பேர் இயக்கத்தை வழிநடத்தவர், பொதுச் செயலாளராக இருக்கிறவர். அந்த கட்சியில் எம்எல்ஏவை உடைக்க பார்க்குற நீ புறவாசல் வழியாக வர. அதுக்கப்புறம் தீய சக்தின்னு சொன்ன ஸ்டாலினை போய் முதல்ல சந்தித்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி சால்வை போத்துற. உதயநிதி ஸ்டாலினை அரவணைக்கிற. அதே உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறான், சட்டமன்றத்தில் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறான். அது அடுத்தது ஒரு முஸ்லீம், அவர் பேர் என்ன, முஸ்தபா, மதுரை முஸ்தபா, அவர் எம்எல்ஏ பதிவு சனாதனத்தை ஒழிக்கணும். இது அவை குறிப்பில் இடம் பெறலாமா? சபாநாயகர் வந்து உதயநிதி ஸ்டாலின் எங்ககிட்ட இந்த திருட்டுத்தனமாக நீங்கள் தான் எம்எல்ஏக்களை கொண்டு போகிறீங்க கூட்டணியில், எங்கள் கூட்டணிக்கிற எம்எல்ஏ கூட்டிகிட்டு போகிறீங்க. மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டுக்கிற சட்டை எந்து எங்கள் கூட்டணியிலேருந்து பிரியல அப்படின்னு சொல்கிறவங்கள தான் நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அப்படின்றத வலியுறுத்தும் போது, திருட்டுத்தனமான போது சபாநாயகர் உரண்டை கொண்டு கொடுக்குறார். அந்த திருட்டுத்தனமான்றதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுங்க. சனாதானம் சொன்னாலே இந்தியாவில் அரசு சட்டப்படி நீ வாக்குறுதி கையெழுத்து போகிறீங்களே, இந்த வார்த்தையெல்லாம் இடம்பெறலாமா? இதுக்கு ஜோசப் விஜய் அப்படியே புணுக்கு போன மாதிரி இப்படி இந்த பாருங்க இப்படியே இருந்தாரே தவிர எதிர்த்து உடனே இது மாதிரி நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உதயநிதி அப்பயே கண்டிச்சிருக்கலாம். கண்டிக்கவே இல்லை. அவர் உதயநிதி கேட்ட கேள்விக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டரில் பதில் கொடுக்குறீங்க. இது தவறானது இல்லையா? சட்டமன்றத்தில் நீங்கள் முதலமைச்சராக உட்காந்துருக்கீங்க, தவறான வார்த்தைகள் வருது, அதை உடனே எதிர்த்து நீங்கள் கேட்கறதுக்கு இல்லாமல் அப்படியே தலை குனிஞ்சிட்டு இருந்தீங்க. ஸோ அப்போ தமிழ்நாடு வந்து ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறல மாதிரி தான் இருக்குது சார். டெய்லி இன்னைக்கு கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு 17 வயது சிறுவன் வந்து ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு வாலிபரை வெட்டி மாடி மேலே தூக்கி போடுறான். இதுதானே ஏன் நடந்துக்கிட்டு இருந்தது? அங்கங்கே போதை கலாச்சாரம் திரும்ப துளிர் விட்டு
பெருகிக்கிட்டு தானே இருக்குது. சார் கடைசி வாரம் கூட மு.க. ஸ்டாலின் பேசும்போது நடந்துகிட்டு இருக்க திமுக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குன்னு அவர் ஒரு ஒரு ஸ்பீச் ஒன்று சொன்னார். உண்மையிலே அப்படி தான் நடந்துட்டு இருக்காரு. அதானங்க உண்மை. அவருக்கு தெரியுதுல்ல நாம் எப்படி ரவுடித்தனம் பண்ணோம், நம்ம ஆட்சியில் எவ்வளோ பாலியல் பலாத்காரம் வந்து, நம்ம ஆட்சியில் எவ்வளோ கொலை குற்றங்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. இது மீண்டும் அப்படியே தொடர் கதையாக வருது. அப்போ நம்ம கவர்மெண்ட் தான் நடக்குது போல இருக்குது. ஏன்னா அவர் கூட்டணியில் இருந்தவங்க தான் இங்கே வந்து முட்டு கொடுக்குறாங்க. நீ என்ன பண்ணிட்ட, இவங்க எங்கள் அதிமுக 25 எம்எல்ஏக்களை லீமா ரோஸ் வழியாக புறவாசல் வழியாக என்ன பண்ணிட்டேன், ஆதவ அர்ஜுனா வச்சு 25 எம்எல்ஏக்களை மந்திரி பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். சார் எஸ்பி வேலுமணியே இல்லைன்னு சொல்கிறாரு சார். நான் மந்திரி பதவியெல்லாம் எங்கேயுமே சொல்லலைன்னு சொல்கிறாரு சார். இப்போ ஏன் நீ பொதுக்குழு கூட்டணுன்னு சொல்கிற? நீ என்ன போய் கேட்டியா, பொதுச் செயலாளர் கேட்டியா? இன்றைக்கி நான் எங்கள் பொதுச் செயலாளர் அவர் தான் சொல்லிக்கிறேன், நீ அன்னைக்கு கேட்டியா? அன்னைக்கு மந்திரி பதவி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் அந்த குடிகார நாய் அவர் சொல்ல நம்பி நீயும் வந்து ஆரம்பத்தில் இருந்தே பொதுச் செயலாளர் கேட்க எவ்வளவோ காரியம் மாட்டிகிட்டு இருக்க. இதையெல்லாம் மன்னித்து இந்த கட்சியை வழி நடத்தணுமே, இந்த ஆட்சியை முன்னெடுத்து கொண்டு ஆட்சியை 4 வருஷம் முன்னெடுத்து கொண்டு போனோமே, கட்சியை வழி நடத்தணுமே. இது மாபெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, நம்மளால் இது அழிஞ்சிடக்கூடாதுன்ற அது உணர்வோட 2 சட்டமன்ற எலெக்ஷன், உள்ளாட்சி மன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இதெல்லாம் உங்களுக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்து இவரால் உருவாக்கப்பட்ட நீங்கள், உனக்கு அதுவும் சிவி சண்முகத்தை கேட்டால் மேல் சபை உறுப்பினராக லோக்சபாவில் போய் இருந்துட்டு அதை உடனே இன்னைக்கு அது தாவேக்காக கிடச்சிச்சு. 36 எம்எல்ஏக்களுடைய பரிந்துரைடா அது. மேலே டெல்லியில் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருந்திருக்கும், அது கொலைச்சவன் நீ. இதே வேலை தான் இவங்களுக்கு. சார் இப்போ திருப்பி ஒருவேளை அவங்க வந்து அதிமுகவில் சேர வந்தால் தொண்டர்களாகிய நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை அது தாய் உள்ளத்தோட எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்குவாரா? இது என்ன கேட்டீங்கன்னா, என்ன தனிப்பட்ட உணர்வுல தொண்டராகிய உங்களோட நிலைப்பாடு என்னவா? அதுதான் நான் தொண்டர் என்ற முறையில் தான் பேசுகிறேன். மேலே இருக்காங்க பாருங்க, இந்த சிவி சண்முகம், இந்த யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயபாஸ்கர், வேலுமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர், எம்சி சம்பத்து, இப்படி போன்ற உங்களை களை எடுத்துட்டு எப்படி ஓபிஎஸ்ஸையும் வைத்தியலிங்கத்தையும் மனோஜ் பாண்டியனும் களை எடுத்தமோ அதே போல் இவங்களுக்கு களை எடுத்துட்டு மீதி பேரை சேர்த்துக்கிட்டா ஒன்றா கூட தொண்டராகிய நாங்கள் ஏற்றுக்குவோம். இவருக்கு நீங்கள் கட்டுப்படாமல் போயிட்டீங்க. 1,01,34,00,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. திமுக மாதிரி சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் பணத்தை தண்ணியாக அரைச்சிருக்காங்க. அப்படி தண்ணியாக ஒரு ஓட்டுக்கு 5,000 3,000 இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இப்படி வாங்கின ஓட்டு, அதுவும் கூட்டணி 26 27 கட்சி கூட்டணி, நமக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி கூட்டணி கிடையாது. ஏன் சார் நீங்கள் பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி வலுவான கூட்டணி சார், ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி ஆச்சு சார். மத்தியில் ஆட்சியில் இருக்குது, மாநிலத்தில் வலு வேணும்ல அவங்களுக்கு. அப்படி ஒன்று மாநிலத்தில் ஓட்டு கிடையாது. உங்கள்கிட்ட இல்லை காங்கிரஸ் இருக்கான், எல்லா முஸ்லீம் அதாவது ஜாதி கட்சின்னு சொல்லுவீங்க, எங்ககிட்ட கிடையாதுன்னு. ஆனால் ஜாதி அமைப்பை சேர்ந்த எல்லாமே உங்ககிட்ட தான் இருந்தது. இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபின்ற 2 கட்சி தான் மீதி சொல்லக்கூடிய கட்சி. இப்படி இருந்த 1,34,00,000 ஓட்டு, அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இவ்வளோ பணம் கொடுத்து தொகுதியில் செலவழித்து இத்தனை கட்சி 26 27 கட்சி கூட்டணியோட 1,54,00,000 தான். இந்த தோத்தானுங்க பாருங்கள், இன்றைக்கி 25 பேர் ஓடினான்ல, பணம் படைத்தவர்கள், பதவி சுகம் அனுபவித்தவங்க, அதிமுக லேபிள் வாங்கினவங்க. உன்னுடைய தொகுதியை தவிர்த்து உன் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தொகுதியை கொண்டு வந்தாலே நாம தான் எதிர்கட்சி, அந்தஸ்தான எதிர்கட்சி. இவராவது நம்ம எடப்பாடியாவது அவருடைய மாவட்டத்தில் அவரோட சேர்த்து 8 தொகுதியை கொண்டு வந்திருக்கார். நீங்கள் என்னடா பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? யாருக்குமே உழைக்காமல் உங்கள் பணத்தையும் செலவழிக்காமல் இன்னும் இந்த கவர்மெண்ட்டு நம்ம கவர்மெண்ட்டு வர வேண்டியதை சீர்குலைச்சதே இந்த சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி இப்படிப்பட்டவங்களால். இது தவிர எங்கள் கட்சிக்கு ஒன்றும் சோர்வு கிடையாது. ஸோ இப்போ தாவேக்கா அமைச்சரவை பார்த்துருக்கீங்க, அந்த அமைச்சரவையில் எத்தனை பேர் அமைச்சராகிருக்காங்க? கூட்டணியில் ஆக்சுவலாக ஆட்சியில் பங்குங்கிறத வந்து விஜய் வந்து சொன்ன மாதிரி
விசிகாவை கொடுத்துருக்காங்க, யூஎம்எல் கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இவர் முன்னாடி எலெக்ஷன் அறிவிக்கும் போதே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணிக்கு வாங்க. அப்போ யாரும் இவரை அந்த அளவுக்கு கணிக்கலை, யாரும் வரத்துக்கு தயாராக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இனி யாரை தீய சக்தின்னு சொன்னியோ அவங்கக்கிட்ட இருந்தால் எம்எல்ஏ வாங்கியிருக்க. இன்றைக்கி கூட்டணித்து வெளியே வந்து உனக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க. 25 புறவாசல் வழியாக போய் லீமா ரோஸை வச்சு அந்த 25 எம்எல்ஏவை கொண்டு வந்தவுடனே எங்கள் எடப்பாடி பழனிசாமி நல்லா பிரில்லியன்ட். அவர் என்ன பண்ணிட்டாரு, கம்யூனிஸ்ட்கிட்ட பேசிட்டார், இந்த மாதிரி அவங்கள சேர்த்தா நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்களும் அதையே சொல்லிட்டாங்க. தீய சக்தியும் விளம்பரம் பண்ண திமுக கொடுக்குற கூட்டணியை. அதுக்கடுத்து ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு அண்ணா திமுகவை சொன்னேன். இவங்க என்ன பண்ணாங்க, தனக்கு மந்திரி பதவி கிடைக்குன்னு சொல்லிட்டு எங்கள் பொதுச் செயலாளரை அவரை கன்சல்ட் பண்ணாமையே, அவர் அணுகாமையே 25 பேரை தங்கமணி, லீமா ரோஸ் எடுத்துகிட்டு வந்து கட்சியில் இணைச்சதே தங்கமணி பணத்தை வாங்கிக்கிட்டு, லாட்ரி பணத்தை வாங்கிக்கிட்டு. அதை செயல்படுத்துறதுக்கு 25 எம்எல்ஏகளை பிரித்து வந்தேன். சிவி சண்முகம் இப்படி வந்துட்டவொன்னே அவன் மந்திரி பதவி கொடுப்பான்னு பார்த்தா கம்யூனிஸ்ட் இந்த செக்கை வச்சவொடனே நம்ம ஆட்சியை கரெக்டாக தக்க வைக்கிறதுக்கு இந்த 3 கட்சிகளுக்கும் மந்திரி பதவி கொடுத்துட்டா நம்ம ஆட்சி கரெக்டாக இருந்துடும் அப்படின்ற நினைவில் என்ன பண்ண இவங்களை தட்டி கழிச்சிட்டேன். இங்கே வந்து அவங்களுக்கு போக்கிடம் இல்லாமல் இருக்கிறானுங்க. இப்போ என்ன சொல்கிறானுங்க, எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி தான். எப்பட்றா, அவரை கன்சிடர் பண்ணிட்டு போனீங்களா, இல்லை பொதுச் செயலாளர் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாரா, இது எப்படி, நீங்கள் போயிட்டீங்க, போங்கடா. அதனால் இது ஏற்புடையதே இல்லைங்க. என்ன, இவரே வந்து இந்த கம்யூனிஸ்ட்டு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் கம்யூனிஸ்ட், இவங்களெல்லாம் வச்சு உன் கட்சியை முட்டு கொடுத்துக்கினேன். இப்போ வந்து தூய தீய சக்தியா தூய சக்தியான்னு தெரியல. நீ வந்து ஜோசப் விஜயாச்சே, அவங்களுக்கு ஞானஸ்தானம் பண்ணி பாவ மன்னிப்பு வழங்கி தூய்மையாளர்களாக மாற்றி உன் கட்சியில் நினச்சிக்கிட்டு ஆட்சியை கொண்டு போகிறேன். இவங்கள நட்டாத்தில் விட்டாச்சு. இன்னும் கேட்டிங்கன்னா ராத்திரியில் மின்சார வெட்டு ஜாஸ்தியாக இருக்குது. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பிள்ளை பெற்றவங்க, கர்ப்பிணி பெண்கள், இளைஞர்கள் யாராக இருந்தாலும் நைட்டில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. முதல்ல அதெல்லாம் சரி பண்ணுங்கள். 200 யூனிட் கரண்ட்டு தரேன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அங்கங்கே குடிநீர் பஞ்சம், இப்போவே காலி குடங்களை தூக்கிட்டு வீதிக்கு வந்துட்டாங்க. என்ன, அதனால் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் பாருங்கள், போக்குவரத்தை சரி பண்ணுங்கள், பஸ் எல்லாம் மாற்றுங்க, ஓட்ட உடச்சல் பஸ்ஸாக இருக்குது. நீங்கள் சொன்ன வாக்குறுதி 6 சிலிண்டரை கொடுங்க, பெண்களுக்கு 2500 ரூபா கொடுங்க. அதனால் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிங்க, எடுத்துங்க. ஆனால் ஒரு 6 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும்னு என்னுடைய வேண்டுகோளாக வச்சுங்க. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். வணக்கங்க.